ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதர உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்திலே 2வது நாளிலே கால் எடுத்து வைக்கிறோம் சொன்னால் அது மாபெரும் கிருபையே. ஆனால் வேத வசனத்துக்கு நேரடியாக செவிசாய்ப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 11 - 15 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோப்பினிடத்திலிருந்து சிலர் வந்திருக்கிறதற்கு முன்னே அவன் புறஜாதியோருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையாய் நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சத்தியத்தை அறிந்த மக்கள் ஆண்டவரே, அன்றைக்கு முதல் ஆண்டவரே சீடனாய் இருந்த பேதுரு எப்படி மாய்மானம் பண்ணினானோ, அவனோடு கூட வந்தவர்கள் மாய்மானம் பண்ணினார்களோ, அப்படியா இந்த கடைசி நாட்கள்ல கூட அநேகர் அறியாமல இழுப்புண்டு போகிறார்கள் சுவாமி. மாயத்துக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட மாயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நேரடியாக எப்படி பேதுருவை நோக்கி பவுல் ஆண்டவரை கடிந்து கொண்டாரோ, அப்படியா இப்படி வசனத்தை அனுப்பி இப்படி பிள்ளைகளை கடிந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த முடியாய் இந்த காலை வேளையில வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி. சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாகவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாகவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில இந்த மாதம் ஆரம்பித்திருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஒருவரே தேவன், நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அன்று தன் மனதில உண்மையாய் விசுவாசித்து உம்மிடத்தில் மன்றாடி உம்மிடத்தில் வரக்கூடிய பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் புரியும்படியாய் இப்படி அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மாயத்துக்கு விலகி சத்தியத்திலே நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.